ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரியே ஒரு தியரிய வீடியோவோட திருப்பி வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷாங்ஸுக்கும் பிளாக் பியர்டுக்கும் ஃபைட் வந்துச்சுன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஷாங்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மனசை எந்த அளவுக்கு வந்து திடப்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு திடப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் ஃப்யூச்சரில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓடா சென்ஸை வந்து கடைசி யாருக்கான எல்பா ஃபார்க்கில் இது வரைக்கும் வெளியே வராத ஒருத்தன் வெளில வருவான், அவன் வந்து சண்டை போடுவான், ஹோப் யாரும் சாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு இது யாரை வந்து குறிக்குதுன்னு சொல்லி. 2 பேருன்னு சொல்லும் போதே வந்து இது வந்து ஃபைட் வந்து நம்மளோட ஷாங்ஸுக்கும் பிளாக் பியர்டுக்கும் மட்டும்தான் இந்த ஃபைட்டு. அதாவது இங்கே போட்டி 2 பேருக்கு தான் இப்போது. அதாவது நம்ம ப்ரெசென்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது லோக்கி வர்சஸ் ஈமு. ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போது ஷாங்ஸ் வர்சஸ் பிளாக் பியர்ட். கிட்டத்தட்ட ஒரு 99% வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ நான் அதுக்கு முன்னாடியே வந்து போடுறேன். இன்னும் யாருமே தமிழ் கம்யூனிட்டியில் இன்னும் வாய் கூட திறக்கல இதை பற்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷாங்ஸுக்கும் பிளாக் பியர்டுக்கும் சண்டை வந்து யார் ஜெயிப்பாங்கன்றதை பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஒரு சில நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்கு, அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஷாங்ஸ் க்ரூவை பற்றி பேசிடலாம். ஸோ அக்ககாமி நோ ஷாங்ஸோட க்ரூ வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலி மாதிரியான க்ரூ. அதாவது நீங்கள் நம்மளோட லூஃபியோட க்ரூவை தனியாக வச்சுருங்க, ராஜரோட க்ரூக்கு அடுத்து ஒரு க்ரூவில் ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்குன்னா அது ஷாங்ஸோட க்ரூ மட்டும்தான். லைக் நோ அப்ஜெக்ஷன், யார்கிட்ட எந்த அப்ஜெக்ஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கர பாண்டடாக இருக்க ஒரு க்ரூ தான் நம்மளோட ஷாங்ஸோட க்ரூ. மற்ற க்ரூவோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஷாங்ஸோட க்ரூ மட்டும் ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டிங்க்டாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்பிளான பதில், அவங்க எல்லாருமே நான் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ். யாருமே வந்து பார்த்திங்கன்னா டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாருமே அவங்களோட பியூரான ஸ்ட்ரென்த் அண்ட் ஹாக்கியை மட்டுமே வந்து பேஸாக வச்சு சண்டை போடுறவங்க. லைக் கம்ப்ளீட்டாக ரா பவர் வந்து அவங்களால ஷாங்ஸோட க்ரூ கிட்ட மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். ரீசன் வந்து கேப்டன் ஹிம்செல்ஃப். ஸோ ஏன் இதை வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாங்ஸ். ஸோ ஷாங்ஸ்ன்றவரை பற்றி பார்த்துடலாம். நம்மளோட ஷாங்ஸோட க்ரூவை பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு கேப்டனான அக்ககாமி நோ ஷாங்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஷாங்ஸுன்றவர் ஒரு நான் டெவலப்ட் யூசர், இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இதில் அவர்கிட்ட ஒரு கத்தி வந்திருக்கு, அதோட பேர் வந்து கிரிஃபின் நினைக்கிறேன். ஸோ இந்த கத்தி யூஸ் பண்ணி தான் அவர் வந்து சண்டை போடுவார். ஸோ அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒன்று, அவர் டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ண மாட்டார். அடுத்த பெரிய அட்வான்டேஜ் அவரோட ஹாக்கி. லைக் லிட்டரலாக சொல்கிறேன், ஷாங்ஸோட ஹாக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சில அனிமே வேர்ஸ் வந்து லைக் இட் கேன் சோலோ. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹாக்கி. கிட்டத்தட்ட ஒன் பீஸ்லேயே பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஹாக்கினா அது ஷாங்ஸோட ஹாக்கி, அதுக்கு டவுட்டே அது கிடையாது. இதுக்கு நம்ம பார்த்துமே வச்சுருக்கோம், நிறைய எபிசோட்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிட்டோட எபிசோடு கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா டிவைன் டிபார்ச்சர் யூஸ் பண்ணி தலைவன் ஒரு ஹாக்கியை ரிலீஸ் பண்ணுவான் பாருங்கள். அந்த இடம் லைக் கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருப்பானா மாட்டினா, அதுக்கப்புறம் தப்பிச்சிரும். அது எப்படின்னு சொல்லிட்டு மாங்க பிடிச்சிங்கன்னா தெரியும். அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பைரட்டை அசால்ட்டாக என் தலைவன் ஒன் ஷாட் பண்ணுறான்னா அப்போ என் தலைவனோட ஹாக்கி வந்து பார்த்துக்கோங்க. லைக் நோ டெவில் ஃப்ரூட் நத்திங். ஸோ ஜஸ்ட் அவனோட ஸ்வாட் ஸ்கில் ரா ஹாக்கி இது மட்டும்தான். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஷாங்ஸோட க்ரூ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பவர்ஃபுல்லான க்ரூ. இதில் நம்ம கேப்டனான ஷாங்ஸை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நம்ம கேப்டன் மட்டும்தான் பயங்கரமான ஆள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஸோ கேப்டனு கூட இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ரொம்ப லாயலான ஒரு க்ரூன்னு கூட இந்த க்ரூ வந்து சொல்லலாம். பென் பெக்மேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் க்ரூமேட் மட்டும் கிடையாது, இவர் வந்து ஷாங்ஸோட ரைட் ஹேண்ட்னு கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இவர் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஈஸ்ட் ப்ளூலேருந்து கிராண்ட் லைன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஐக்யூ யூசர். அதாவது அறிவு இருக்க ஒரு யூசர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாலே பென் பெக்மேன். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் அவரோட கன் இருக்கு இல்லையா, அவரோட கன்னில் ஷூட் பண்ணுற அந்த புல்லட்டில் அவரால் ஹாக்கியை கோட் பண்ணி வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லோகியா டைப் யூசரை கூட அசால்ட்டாக வந்து தலைவனால் வீழ்த்த முடியும். எக்ஸாம்பிள் ஸ்பீட் டீமனான நம்மளோட கிசாரு தலைவன் ஸ்பீடு. ஸோ இவனாலே வந்து பார்த்திங்கன்னா தலைவனே வந்து கை காமிச்சிட்டு போயிட்டான், அதனால் முடியாது என்னை விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் நம்மளோட பென் பெக்மேன். ஸோ அடுத்து நம்மளோட முக்கியமான ஒரு மெம்பரான எஸ்ஓப்பை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. உசோப்போட தந்தையான எஸ்ஓப் கிட்டத்தட்ட இந்த ஒன் பீஸோட உலகத்திலே ஷார்பஸ்ட் ஸ்னைப்பர்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஓப் மட்டும்தான். ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்னைப்பரும் நம்மளோட எஸ்ஓப் தான். கிட்டத்தட்ட பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஸ்னைப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓப் வந்திருக்காரு. அதுக்கு அடுத்து நம்மளோட லக்கீரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தலைவன் பார்க்க என்னடா சாப்பிட்டு கிடக்குறான்ற மாதிரி வந்திருக்கும்.
ஆனால் ஆளை வச்சு அந்த இட போடாதீங்க, சீரியஸாக அந்த ஆளை வச்சு இட போடாதீங்கன்னு சொல்கிறது இவனை பார்த்தா சொல்லியிருப்பாங்க போல். இருக்கிறதுலே ஒன் பீஸில் ஸ்பீடஸ்ட்டான ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா லக்கி ஹீரோ தான். அதுவும் இல்லாமல் தலைவனோட ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருனாலே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வந்து பயங்கர ஸ்பீடான ஒரு ஆள் இந்த லக்கி ஹீரோ. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட அக்ககாமி நோ ஷாங்ஸோட க்ரூமேட்ஸு. இவங்களாம் தான் ரொம்ப மெயினான ஒரு சில க்ரூமேட்ஸ். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, அது மேபி நான் இப்போதைக்கு என்னோடய வேலை வந்து நான் ஷாங்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். ஏன்னா இந்த ஃபைட் வந்து ஷாங்ஸ் வர்சஸ் பிளாக் பியர்ட். ஸோ அவங்களோட க்ரூ அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஷாங்ஸோட க்ரூ. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மளோட ஒன் பீஸை நல்லா வந்து கவனிச்சிங்கன்னா, அதாவது மாங்கா ஒழுங்காக நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஷாம்ராக்ஸ் வந்து தெரியும். ஷாம்ராக்ஸ் வந்து ஷாங்ஸோட பிரதர். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்ராக்ஸ்க்கு அவனோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அந்த சேபரை வச்சு அவன் லைக் டியர் பண்ணும்போது, லைக் ஒரு ஸ்லாஷ் வந்து பண்ணும்போது அதுக்குள்ளேருந்து 3-headed பீஸ்ட் வந்து வரும். நான் சொன்னேன் இல்லையா சர்வரஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்மளோட ஷாங்ஸ் கிட்டேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் வந்து இது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, அதுக்கான பதில் வந்து பிளாக் பியர்டை பற்றி நான் பேசும்போது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பிளாக் பியர்டை பற்றி பேசுகிறோம். பிளாக் பியர்ட் கிட்டத்தட்ட இந்த ஒன் பீஸில் ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு பைரட்டாக வந்து நம்ம கண்ணில் வந்து தெரிஞ்சுட்டு இருந்தாப்புல. பட் ரீசெண்டாக அந்த மாங்கா சாப்டர்ஸ் வந்ததுக்கப்புறமா பிளாக் பியரோட அப்பா யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அதாவது இட்ஸ் none other than ராக்ஸ்டி ஜெபெக், த லெஜெண்ட் ஹிம்செல்ஃப். ஸோ இவரை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. மாங்கா வந்து அதுக்கு தான் மாங்கா படிக்கிறான்னு சொல்கிறேன். ஸோ ராக்ஸ்டி ஜெபெக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இருந்த டைமு, அந்த டைமில் தான் கார்ப் இருந்தார், ராஜர் பைரட்ஸ் இருந்தாங்க, கூஜா பைரட்ஸ் இருந்தாங்க, எல்லா பைரட்ஸுமே இருந்தாங்க. பட் பேர் யாரோடது இருந்துச்சுன்னா த ராக்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ ராக்ஸோட பேர் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து எல்லாருக்குமே கேட்டுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த எராவை ராக்ஸ் எரானே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ராக்ஸோட பவரோட கண்ட்ரோல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. தலைவனோட க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பியர்டு, பிக் மாமு, கைடோ, அதுக்கப்புறமா ஒச்சாகோ, அதுக்கப்புறமா க்ளோரியோசா. ஸோ க்ளோரியோசா இருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பயங்கரமான லீட்ஸ் எல்லாம் வந்து க்ரூவில் வந்து வச்சுருந்தாரு. பட் இந்த மாங்கா நீங்கள் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா இந்த க்ரூவில் ஒரு ட்ரைடர் வந்து இருப்பான். அவனோட பேர் ஒச்சாகோ. நம்மளோட பிளாக் பியர்டு க்ரூவில் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் லைனா, இந்த பிளாக் பியர்டு க்ரூவில் ஒரு ஸ்னைப்பர் இருக்கான், அவனை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு வார்ப் ஃப்ரூட் யூசர் வந்து இருக்கான், அதாவது டெலப்போர்ட் போடுவான், அவன் ஒருத்தன் இருக்கான். அதுக்கப்புறமா ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒருத்தன் வந்து இருப்பான். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, நம்மளோட ஷாங்ஸோட க்ரூவுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்காங்க. நம்மளோட ஷாங்ஸ் க்ரூவில் நம்மளோட வெக்மேனுக்கு ஏற்ற மாதிரி ஷூட்டர் ஒருத்தன் பிளாக் பியர்டு குரூப்பில் இருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெலப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் இங்கே ஸ்பீடுக்கு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் வந்து ஈக்குவலான மேட்சஸ் வந்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஃபைட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரே விஷயத்தினால மட்டும்தான் ஆகும். அதுக்கான மெயின் ரீசன் வந்து none other than கூசான். ஸோ அக்கோஜி கூசான். இந்த அக்கோஜி கூசான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் நான் இந்த இடத்துல ஏன் சம்மந்தமே இல்லாமல் ராக்ஸ்டி ஜெபெக் க்ரூவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா, அந்த க்ரூவில் ஒச்சாக்கோ எப்படி ட்ரைட்டராக இருப்பானோ அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல கூசான் வந்து பேக் ஸ்டாப் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தோண்டிகிட்டே இருக்குது. அதாவது பிளாக் பியர்டை ஒரு இடத்துல அவன் வந்து முதுகில் வந்து குத்த போகிறான். இது வந்து நடக்க போகுது, நான் வந்து சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்மளோட ராக்ஸ்டி ஜெபெக்கும் நம்மளோட மார்ஷல் டிடிச்சான பிளாக் பியர்டோட க்ரூக்கும் இருக்க சிமிலாரிட்டிஸ் வந்து பாருங்கள். நான் ஏன் வந்து இந்த பேக் ஸ்டாப் நடக்கும்னு சொல்கிறேன்னா, நம்மளோட பிளாக் பியர்டோட க்ரூவில் நம்மளோட கூசான் இருக்கார் இல்லையா, இப்போ பிளாக் பியர்டோட க்ரூக்கு எப்படின்னா அந்த பாண்டேஜ் வந்து இருக்காது, அந்த பாண்டிங் வந்து இருக்காது. நம்மளோட அக்ககாமி நோ ஷாங்ஸோட க்ரூவில், அதாவது ரெட் ஹேர் பைரட்ஸோட க்ரூவில் எந்த அளவுக்கான பாண்டிங் வந்து அந்த எமோஷனல் ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட் தான் நம்மளோட பிளாக் பியர்டோட க்ரூ. யாருக்குமே எந்த ப்ரோஜனமே கிடையாது. லைக் யாருக்கு என்ன ஆனாலும் அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது. இன்ஃபேக்ட் அதாவது ராக்ஸ்டி ஜெபெக் மற்ற க்ரூமேட்ஸ் வந்து மதித்த ஒரு ஆள். பட் இந்த இடத்துல பிளாக் பியர்ட் வந்து அவனோட க்ரூமேட்டே வந்து கொண்டிருப்பான் இல்லையா, அதாவது சக க்ரூமேட்டே வந்து கொண்டிருக்கான்ற போது அவங்களுக்குள்ளே அந்த பாண்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியராகவே வந்து தெரியுது. இதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட ஷாங்ஸோட க்ரூ நல்ல பாண்டிங்கான க்ரூ. சிமிலாரிட்டி என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டி ஜெபெக்கோட க்ரூக்கும் நம்மளோட பிளாக் பியர்ட் க்ரூக்கும் ஃபுல் சிமிலாரிட்டிஸ் வந்துருக்கும். எல்லாருமே பவருக்காக தான் இருக்காங்க, எல்லோரும் டிஸ்ட்ரக்ஷனுக்காக தான் இருக்கானுங்க. முக்கியமாக யாருக்குள்ளேயும் பாண்டிங் சப்போர்ட் சுத்தமாக வந்து கிடையாது. அதுக்கப்புறமா மெயினான விஷயம், நம்மளோட ராக்ஸ்டி ஜெபெக் க்ரூவில் ஒரு ட்ரைட்டர் இருக்கான், நம்மளோட பிளாக் பியர்டோட க்ரூக்குள்ளே ஒரு ட்ரைட்டர் இருக்கான். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஃபைட்டுக்கு வந்துடலாம். நம்மளோட மார்ஷல் டிடிச்சான பிளாக் பியர்டுக்கு அவரோட பைரட் ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அதில் 3 ஸ்கல் வந்து இருக்கும். இந்த 3 ஸ்கல் வந்து எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தியரி வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். மேபி அதை நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். வேணா அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக போடுறேன். ஸோ நம்மளோட பிளாக் பியர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த 3 ஸ்கல்லை வந்து எதை குறிப்பிடுதுன்னு பார்த்திங்கன்னா அவரோட 3 பர்சனாலிட்டியாக இருக்கலாம், இல்லை
3 டெவில் ஃப்ரூட்டாக இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தெரியும் பிளாக் பியர்ட் கிட்ட இருக்க ஒரு பெரிய 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 அட்வான்டேஜ் வந்து அந்த 2 டெவில் ஃப்ரூட்ஸ், குவாக் ஃப்ரூட்டும் அந்த டாக் ஃப்ரூட்டும். ஸோ இது 2 இல்லாமல் இன்னொன்று இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து இருக்குது. மேபி இருக்கலாம். ஸோ இது வந்து அசம்ஷன் மட்டும் கிடையாது, இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஓடா வந்து சும்மா வந்து பேச்சுக்கெல்லாம் வந்து கதை எழுத மாட்டார், அதில் எதனா ஒரு டெப்த் வந்து இருக்கும், அது அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால இந்த இடத்துல பிளாக் பியர் கிட்ட 3 டெவில் ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இவங்க 2 பேரும் கிளாஷ் பண்ணும்போது நம்மளோட ஷாங்க்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அவரோட ஹாக்கி வந்து ரிலீஸ் பண்ண பார்ப்பார். அந்த டைமில் நம்ம டிவைன் டிபார்ச்சர் வந்து யூஸ் பண்ணுவார் பிளாக் பீட் எதிர்த்து. அவர் பிளாக் பீட் என்ன பண்ணுவார்னா அவரோட அந்த ஸ்மோக் இருக்குல்ல, அந்த பிளாக் கலரில் அந்த இது அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு ஷாங்க்ஸோட ஹாக்கி வந்து நல்லிஃபை பண்ண ட்ரை பண்ணுவார். பட் ஷாங்க்ஸோட ஹாக்கியோட பவர் வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியுங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஃப்யூச்சரே வந்து அவங்களால பார்க்க முடியாத மாதிரி வந்து பண்ணி விட்டுரும். அந்தளவுக்கு ஃப்யூச்சர் அந்த ஐசைட்டே வந்து கேன்சல் அவுட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹாக்கி தான் நம்மளோட ஷாங்க்ஸோட ஹாக்கி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹாக்கின்னு வந்துச்சுன்னா அந்த விக்ட்ரி ஷாங்க்ஸோடது தான், ஐக்யூன்னு வந்துச்சுன்னா அந்த விக்ட்ரி ஷாங்க்ஸோடது தான். பட் இந்த இடத்துல ஒரு அவுட்ப்ளே பண்ணுற ஒரு மெயினான மேட்டர் தான் அந்த டெவில் ஃப்ரூட்டு. ஏன்னா 3வது டெவில் ஃப்ரூட்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷாங்க்ஸ் வந்து காப்பாற்ற முடியாது. அதுக்கு அடுத்து நான் இந்த வீடியோ மெயினாக க்ரியேட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா, நீங்கள் ஒரு ஷாங்க்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா மனசு வந்து திடப்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து ஏன் சொன்னால் நான் வந்து சொல்கிறேன். அதாவது இப்போதைக்கு மாங்காவோட நிலவரம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். லோக்கி வந்து ஈமு கூட வந்து சண்டை போடுறதுக்காக வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட முகிவாரா பைரட்ஸ் கிட்டத்தட்ட ஸ்ட்ரா ஹேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ மேட்ச் ஃபார் ஈமு. இது வந்து நான் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோலேயே வந்து சொல்லிட்டேன். இது வந்து நான் ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா ஈமுவோட பவர் வந்து லைக் லிட்டராக நீங்கள் இமேஜின் கூட பண்ண முடியாது, அந்தளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் ஈமு. அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல நம்மளோட ஒன் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் பிரேக் டவுன் நடந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியாக அவங்கக்கிட்ட நான் எப்போ எமோஷ்னல் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னா ஏஸ் செத்தப்போ இல்லை ஒயிட் பியர்ட் செத்தப்போ. அது எப்போ நான் 300லேருந்து 500 எபிசோடுக்குள்ளே மரைன் ஃபோர்ட் ஆர்க்கில். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது, நம்ம யாருக்குமே ஞாபகம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாங்கா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் வந்து சாவறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஆத்தருக்கு வந்து சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு கேரக்டர் வந்து க்ரியேட் பண்ணுவார், அதை வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்க வைப்பார். லைக் எல்லாருமே வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க அந்த கேரக்டரை. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் போட்டு தள்ளிடுவாங்க. ப்ரைம் எக்ஸாம்பிள் இந்த ஜுஜுட்சு கைசன். இந்த ஜுஜுட்சு கைசனில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாங்கா வந்து ஒரு அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கோஜோ வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் பிடிக்க வச்சாங்க, அதுவுமே ஓகே தான். கோஜோவை எப்போ கொன்னாரோ அன்னையிலேருந்து மாங்கா வந்து பார்த்திங்கன்னா பீக்கு போயிட்டு லைக் வேர்ல்டு வைடில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து கோஜோ இறந்து போனது மட்டும்தான். இதுக்கு யார்கிட்டே அப்ஜெக்ஷன் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிளான டெக்னிக். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நம்மளோட லூஃபிக்கு வந்து டெவலப்மெண்ட் தேவைப்படுது. அதாவது எனக்கே வந்து அப்படி தான் தோணுது. லூஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த எமோஷனல் பிரேக் டவுன் வந்து ஆகலை. அதாவது லூஃபி வந்து அந்த இடத்துல நம்மளோட க்ரூ கூட பேசும்போது நம்மளோட ஜோரோ வந்து ஷாங்ஸை பற்றி எதனா பேசினாலே ஷாங்ஸை பற்றிலாம் யாரும் எதுவும் பேசக்கூடாது, லோக்கி பேசினதுக்கே லோக்கி அடிக்கிற அளவுக்கு அடிச்சிட்டான் நம்மளோட லூஃபி. அப்படி இருக்கும் போது ஷாங்ஸுக்கு எதனா ஆச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா யோசிச்சுக்கோங்க, அந்த இடம் அதோட முடிஞ்சு. ஸோ அதனால் நான் வந்து லூஃபியோட நெக்ஸ்ட் அவேக்கனிங்க்கு வெயிட் பண்ணுறேன். அதுக்கு காரணமாக ஷாங்க்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி என்னோடய அறிவுக்கு வந்து எட்டுது. இந்த தியரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதாவது நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மெயினான கிளாஸ்க்கு வந்து வந்துடும், அதாவது நம்மளோட ஷாங்க்ஸ் வர்சஸ் பிளாக் பியர்ட். ஸோ இந்த ஃபைட்டில் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஷாங்க்ஸ், ஹாக்கி ஷாங்க்ஸ், பார் வந்து ஷாங்க்ஸ். ஸோ இந்த இடத்துல மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்க்ஸ் தோக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னா, நம்ம ஷாங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டின்றது எப்பயுமே ஃபேர் அண்ட் ஸ்கொயராக இருக்கணும், டிசிப்ளினான ஒரு ஃபைட்டாக இருக்கும். பட் பிளாக் பியர்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் பியர்டுன்ற பேர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபேர் அண்ட் ஸ்கொயருன்றது நீங்கள் வந்து மறந்துடணும். ஃபேரான ஒரு ஃபைட் கண்டிப்பாக வந்து நடக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பியர்டு எந்த அளவுக்கு கேவலமான சீப்பான ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமான சீப்பான ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷாங்க்ஸை வந்து தோக்கடிக்கிறதுக்கு ரீசனாக இருக்க போகிற விஷயம் வந்து சீப்பான ட்ரிக்கு, ஏமாற்றி கேவலமாக ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பான். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பிளாக் பியர்டை வந்து கூசான் ஏமாற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கூசான் மேலே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டவுட் வந்திருக்கு, கண்டிப்பாக பேக் ஸ்டாப் வந்து பண்ண போகிறோம், இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளோட ஷாங்க்ஸ்க்கு வந்து எதனா ஆச்சுன்னா தான் லூஃபி எம்பரர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அவேக்கனிங் வந்து
அட்டைன் பண்ணுவார்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது. அதாவது நான் ஆல்ரெடி லூஃபியோட கியர் 6 பற்றின ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ வந்து போடலாமான்னு சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த தியரி வீடியோவுக்கு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஷாங்க்ஸ் ஜெயிக்கிறதுக்கு 40 to 45% வந்து வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பிளாக் பீயர்டு ஜெயிக்கிறதுக்கு 50 to 55% வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தியரி வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கியர் 6 வீடியோவுக்கு ஓட் பண்ணுறது கமெண்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள்.